ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சில எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா தீபாவளி வேறு வருது. எல்லா ட்ரெஸ் எடுத்தாச்சா, ஐடியெல்லாம் வாங்கியாச்சா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. பார்த்திங்கன்னா தீபாவளியை விட நிறையா கிரிக்கெட் லவர்ஸ் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஓடிஐக்கு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஓடிஐயில் ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரொம்ப நாள் விளையாடாமல் இப்போ வந்து விளையாட போகிறாங்க. ஓடிஐயில் இறங்குறாங்க. இவ்வளோ நாள் அவங்க விளையாட்டை பார்க்காம இப்போ நிறையா பேர் பார்க்குறக்கு ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் ஆர்வமாக இருக்கேன். பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸ் என்னென்னா, ரோஹித் சர்மா வந்து வெயிட்டு குறைச்சிட்டு வந்திருக்காரு. நல்லா ஃபிட்டாக வந்திருக்காரு இந்த டைமு. இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விளையாடுவாராங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேப்டன்சி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஐனாலே எக்ஸ்பீரியன்ஸானவங்க தான் விளையாடணும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸானவங்க விளையாடணுங்கிறதோட கேப்டனாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸானவங்க கேப்டனாக இருந்தால் தான் ஓடிஐ பற்றி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கில்லுக்கு வந்து அவ்வளோக்கா ஓடிஐயில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் கில்லை கேப்டன்சி போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கில்லு நல்லா கேப்டன்சி பண்ணுவாரா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். கில்லு நல்லா கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக போட்டிருக்கலாம். விராட் கோலி கேப்டனாக போடலான்னா அவர் கேப்டன்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இருந்தாலும் ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி கரெக்டாக இருந்திருக்கும். இவ்வளோ நாள் விளையாண்டுருந்தார். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா கில்லுக்கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா கம்பீரை பற்றி நம்ம பேசி ஆகணும். கம்பீர் எப்போ கோச்சாக வந்தாரோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா கில்லு தான் எல்லாத்துலேயும் கேப்டன்சி அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு. கில்லு தான் எல்லாத்துலேயும் முன்னிலையாக இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் அவர் தான் கேப்டனாக இருந்தார். இப்போ ஓடிஐலேயே அவர் தான் கேப்டனாக இருக்கார். டெஸ்ட்டில் ஏதோ இப்போ நல்லா பண்ணிட்டாரு. நல்லா பண்ணி எப்படியோ அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஓடிஐன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்க்கல ரோஹித் சர்மாவே போட்டிருக்கலாம். இப்போ கில்லு கேப்டன்சி வந்ததுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது ஓடிஐயிலேருந்து. இந்த ஓடிஐ முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆனாலும் ஆயிடுவார். அவர் ரிட்டையர் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிட்டையர் ஆகிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ கில்லு கேப்டன்சி பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாருனாலேன்னு பார்த்தீங்கன்னா கம்பீர் தான் அவர் எல்லாத்துலேயும் கேப்டனாக போட்டிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க மறக்காமல். அது இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், அவருக்கே அதிகமாக வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. நானாக சொல்லக்கூடாது, நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அவ்வளோக்கா கேப்டன்சி கிடைக்க மாட்டேங்குது, கேப்டன்சிங்கிறதோட அதிகமாக இதுலேயுமே விளையாட வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. விராட் கோலி சிபிஐ விட்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா முற்றிலும் ஃபேக்கு, ஒரிஜினல் கிடையாது. அது வந்து ஆர்சிபி விட்டு அவர் அவர் போகிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னும் அவர் நல்லா விளையாடுவார். அவர் இன்னும் ஃபிட்டாக இருக்கார். அவர் எப்படி சொல்கிறது, அவர் இன்னும் தோனியே விளையாண்டுருக்காரு. அவருக்கு வயசாகிடுச்சு, இருந்தாலும் அவரே விளையாண்டுருக்காரு. அப்படி இருக்கையில் விராட் கோலி எப்படி போவார்? அவருக்கு இன்னும் வயசு இருக்குது, அவர் இன்னும் விளையாடுவார். எல்லாம் நம்புவோம் அவர் விளையாடுவார்னு. இதுக்கப்புறம் நானும் இதுக்கு மேலே அதிகமாக பேசி இவங்களை போர் அடிக்க விரும்பலை. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லலான்னு தோணுச்சு ஓடிஐ வர்றதுனால. ஓடிஐ வரப்போது பார்ப்போம் யார் என்ன ஆகுது அப்படிங்கிறத. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் செக்ஷன் ஆன்லேயே தான் இருக்கும். நானும் கமெண்ட் பார்த்துட்டே தான் இருப்பேன். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாராச்சும் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் மறக்காமல். எப்படி இருக்கும் என்னென்ன ஓடிஐ பற்றி சொல்லுங்கள். கில்லு கேப்டன்சியை பற்றி மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.